இப்போ நம்ம ஃபாரெக்ஸுக்கு என்ன புரோக்கர் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா FXTM புரோக்கர். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு எந்த ஆப் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரை சூஸ் பண்ணோம், ஒரு நல்ல புரோக்கரை. இது வந்து டாப் 10ல் இருக்குது ஒரு புரோக்கர் லிஸ்ட்டு, FXTMன்றது. ஓகேவா? இதில் வந்து என்னென்ன எப்படி ஓப்பன் பண்ணுறோம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். இதில் மை அக்கௌண்ட்டு போயிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி 3 ஷோ ஆகும். ஓகே, மைக்ரோ அக்கௌண்ட் வந்து எதுக்குன்னா கம்மியான டெபாசிட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி $100 $10 டெபாசிட் பண்ணுறவங்களாம் மைக்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிப்பாங்க. ஓகே, மைக்ரோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $100 டெபாசிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா $10,000 கிட்ட காட்டும் அந்த ரியல் அக்கௌண்ட்டில். ஆனால் அது வந்து USDன்னு காமிக்காது, USன்னு காமிக்கும். அது ஒரு கரன்சி, சரிங்களா? 10,000 USD காமிக்கும். அதாவது $100 டெபாசிட் பண்ணிங்கன்னா 10,000 USD காமிக்கும். ஏன் இந்த மாதிரி காமிக்குதுன்னா, நம்ம சென்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜிங் பாட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து லாட் சைஸ் ரொம்ப லோவாக போடுறதுக்கோசரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாலர் அக்கௌண்ட் மட்டும்தான். அதாவது இந்த மினிமம் டெபாசிட்டே $500 தான். அதுக்கு மேலே வந்து $100 டெபாசிட் பண்ண முடியாது. மினிமம் டெபாசிட் $500. ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, EURUSDல 0 ஸ்ப்ரெட்டு. அட்வான்டேஜ் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும் EURUSDல. இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, அதனால தான் அட்வான்டேஜ்னு பேர் வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்ப்ரெட் EURUSDல. சில இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் இருக்கும். இதில் வந்து MT4 MT5 அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுவும் அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெமோ அக்கௌண்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ MT4 கிளிக் பண்ணி அப்படி மைக்ரோ அக்கௌண்ட்டுக்கு டெமோ அக்கௌண்ட் வேணும்னா இங்கே ட்ரை டெமோன்னு கொடுங்க. ஒரிஜினல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை டெமோ அக்கௌண்ட் கீழே கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நம்ம கரன்சி சூஸ் பண்ணிக்கணும். நம்ம USD கரன்சி தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 1000, அதான் 1:500 வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இது வந்து மினிமம் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கணும், $1000 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்கும்னா அதில் MT4 ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும். சரிங்களா? அதாவது இப்போ பாருங்கள், மை பிளாட்ஃபார்மில் போயிட்டு டவுன்லோட் பிளாட்ஃபார்ம், இதில் போயிட்டு MT4 டவுன்லோட் பண்ணோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம பிசிக்கு தேவையான MT4 இங்கே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு வெளியில் இந்தமாரி வந்துடும். இது வரைக்கும் பாருங்கள், FXTM FXTM MT4ன்னு வந்துச்சா? இது வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு எடுத்தவொடனே உங்களுக்கு காமிக்கும். இங்கே கீழே ரைட் சைடில் கார்னரில் ஒன்று இருக்குது பாருங்கள், லைட் எரியுதா? அது கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தமாரி வரும். சரிங்களா? அதில் ஐடி வந்து கொடுத்துருவாங்க இந்த வெப்சைட்லேயே. இந்த வெப்சைட்லேயே அந்த ஐடி வந்துடும். இந்த மை அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டுன்ட்டு. இதில் ட்ரை டெமோ அக்கௌண்ட்டில் இதுலேயே வந்து உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு மெயிலில் கூட வரும், இல்லைனா இதிலே கூட வரும். லாகின் ஐடி இதில் பேஸ்ட் பண்ணிடணும், பாஸ்வேர்டு இதில் பேஸ்ட் பண்ணணும், சர்வர் கரெக்டாக போடணும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் டெமோ சர்வர்னா டெமோ காமிக்கும், ரியல் அக்கௌண்ட்னா EN2, சென்ட் அக்கௌண்ட்டுனா சென்ட் காமிக்கும், சென்ட் அக்கௌண்ட் டெமோன்னா சென்ட் அக்கௌண்ட் டெமோ காமிக்கும். இதில் கரெக்டாக அதில் என்ன போட்டிருக்கோ அது சர்வரை சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டும் ஐடியும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். MT4ல் அசட் சைன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சார்ட் இருக்கா? இதில் போயிட்டீங்கன்னா USD செஃப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா MT4ல் மேலே இருக்கும். இது வந்து 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸு அந்த மாதிரி. இது வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம் எல்லாமே. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் வந்து இந்த இடத்துக்கு ஸ்டேபிளாக வந்துடும். நம்ம பாட் வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா மேலே ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் டேட்டான்னு கொடுப்போம். சரிங்களா? ஓப்பன் ஆகும். இதில் வந்து MQL4ல் போயிட்டு எக்ஸ்போர்ட் இது உள்ளே போயிட்டு நம்ம பாட்டை வந்து இது உள்ளே போட்டுருவோம். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இது கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் அழுத்தி ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் அட்வைஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கோம். இந்த இடத்துல பாட் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த பாட் நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாட் வந்துடும். ஸ்மைலிங் ஃபேஸ் மாரி இருக்குது பாருங்கள், அப்படின்னா பாட் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஆட்டோ டேட்டா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? பாட் இங்கேயே ரன் ஆகும். டைம் ஃப்ரேம் வந்து நம்ம பாட் வந்து 5 மினிட்ஸில் வச்சு பாட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு MT4ல். அதாவது இந்த MT4 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சர்வரில் ரன் பண்ணுறதுன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் சர்வர். இது இப்படி கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டோன்னா இன்னொரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும், அது உள்ள தான் நம்ம பாட் ரன் ஆகும். இது வந்து சர்வர் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. பாட் வாங்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் நிறைய இருக்குது, ட்ரேடிங் சர்வீசஸ், மற்றதெல்லாம் வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் இதை சொல்கிறேன். இப்போது இன்னொரு டவுட் வரலாம்,
இதில் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. சப்போஸ் உங்கள் மைக்ரோ அக்கௌண்ட்டில் இப்போ அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டில் $500 இருக்குது, நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது வந்து நான் சென்ட் அக்கௌண்ட்டில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். எங்கே போச்சு காணோம். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டில் $500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும், நம்ம MT4 வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு $500 இருக்குது, நம்ம அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது எந்த இதுக்கு போய் சேரணும், யூஎஸ்சி அக்கௌண்ட்டுக்கு போய் சேரணும்னா அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். இந்த MT5லேருந்து MT4க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. புரியுதுங்களா? இப்போ MT4ல் வந்து அமௌண்ட் இருக்குன்னா அதை நான் வந்து சென்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்னா இங்கே அமௌண்ட் இங்கே அடித்து இது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா MT5ல இருக்குது MT4க்கு வந்துடும், MT4ல இருக்குது MT5க்கு போயிடும். அப்படி கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த MT4 இந்த என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரோக்கர் வந்து உங்களோட சாய்ஸ் தான், எது வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ட்ரஸ்டடான ப்ரோக்கர்னா இது FXTM மட்டும் தான். சரிங்களா? நான் பர்சனலாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டு, ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடையாது. மொத்தம் ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் MFF அக்கௌண்ட் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க, முழுசாக போயிடுச்சு. இப்போ ஃபண்டட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இது குழப்பிடணும்னா. ஓகேங்களா? தேங்க்யூ.